ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓமை தொடரின் பொருளறிதல். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சில் வந்து இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து டாபிக் வைஸ் பியூக்யூ தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வீடியோக்களில் நம்ம எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம எப்படி ஒரு இலக்கணத்தில் இவ்வளோ கேள்வி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது தோணும். ஸோ இலக்கணத்தை வந்து 2022 வந்து டிஎன்பிசியில் தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு தேர்வு நடத்தின்னு வராங்க. அது இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ கொஷின் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு 100 கேள்வி கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4 எப்படி கேட்பாங்க, 75+ கிட்ட வந்து இலக்கியம் கேட்பாங்க. பட் இந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து 100 கேள்வியும் வந்து இலக்கணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுல் கிட்டத்தட்ட 50+ 5000+ கொஷினை நம்ம அனலைஸ் பண்ணதில் எல்லா டாப்பிக்கும் பிரித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறது மட்டும்தான் இது பாக்கி இருக்குது. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எப்படி நீங்கள் இதுக்கு நம்மளுக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இத்தனை ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். தகுதி தேர்வோட சிலபஸ் பாருங்கள். தகுதி தேர்வோட சிலபஸும் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க அந்த இலக்கண சிலபஸும் வந்து இருவினை பொருள்களின் வேறுபாடு அறிக, இது ஓமையால் விளக்கப்புறம் பொருத்தமான, இது ஏற்கனவே நம்மளது சிலபஸில் இருந்துச்சு தான். பட் இது ஊர் பேர்களின் மறு, இப்போ நம்ம என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு நம்ம நினச்சலாம். அதெல்லாம் வந்து தகுதி தேர்வில் இருக்க சிலபஸ் தான். தகுதி தேர்வும் இதுலேயும் இருக்க சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட 85% வந்து ஒத்து போயிருக்கு. கவலைப்பட வேணாம், நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பியூக்யூ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் போட்டுக்கலாம். அதுக்கோசரம் உங்களுக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஊர் பேரின் மறு வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை பாருங்கள், மேலே ஒரு ஐக்கானில் வந்து வரும். நீங்கள் அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை போயிடலாம். ஓமை தொடரின் பொருள் அறிதல். இதில் வந்து கிட்டத்தட்ட 85+ கொஷின் இருந்துச்சு. ஸோ இந்த 85+ கொஷினுமே இதில் இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து இப்போ விழலுக்கிறைத்த நீர் போல் இங்கே பாருங்கள் 86ன்னு இருக்கா. ஸோ அந்த 86ம் 1 இங்கே 1ன்னு இருக்கா. ஒரே செகண்ட். இங்கே கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 86ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேறு கொஷின். இந்த விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 and 10+ வாட்டி வந்திருக்கு. இதேமாரி வந்த கேள்வியே வந்து வந்ததுனால வந்து 85+ கொஷினுமே இல்லை. கிட்டத்தட்ட 50 கொஷின் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு விழலுக்கு இறைத்த நீர் போலே வந்து நான் ஒரு 4-5 வாட்டி போட்டிருப்பேன். பட் அதுக்கும் மேலே இருந்ததெல்லாம் நான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ 50+ கொஷின் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமை கூறும் பொருளை கூறுக. ஆப்ஷன் ஏ வெதிர்பாராத நிகழ்வு, ஆப்ஷன் பி பயனற்ற செயல், ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் டி வெளிப்படைத்தன்மை. ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போலனா என்னங்க? இப்போ நம்ம வெயிலில் போயின்னு இருக்கும்போது நம்மளுக்கு நீர் கிடைச்சா அது வந்து நல்லதுன்னு நம்ம நினைப்போம். இதே நெழிலில் இருக்கும்போது வந்து நீர் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு பயனற்ற செயல் தானே. ஸோ அதோட ஆன்சர் வந்து பயனற்ற செயல். நெக்ஸ்ட் அதே தான். விழலுக்கு இறைத்த நீர் போலனா அதுவும் பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போலனா இதோட ஓமையான விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்கன்னா, வெளிப்படைத்தன்மையாக, தெளிவாக, தடையின்றி மிகுதியாக, எளிதில் மனதில் படிதல். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு பேசுகிறத பற்றி தான் குறிக்கிறாங்க. அப்போ மடை திறந்த வெள்ளம் போல். இப்போ ஒருத்தங்க மேடை பேச்சில் பேசும்போது அவங்கள எப்படி பேசுவாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் எப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அது அவங்க வந்து தடையின்றி மிகுதியாக அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, அத்தி பூத்தாட் போலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து வேகமாக, அரிதாக, மெதுவாக, நிதானமாக. அத்தி பூத்தாட் போலோட ஆன்சர் வந்து அரிதாக. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எலியும் பூனையும் போல. ஆப்ஷன் ஒற்றுமை, வேற்றுமை, ஏமாற்றம், நட்பு. இப்போ யாராவது அப்பப்போ சண்டை போட்டுனே இருக்காங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு வேறுபாடு இருந்துச்சுன்னா அவங்கள எப்படி சொல்லுவோம்னா, எலியும் பூனையும் போல் எப்படி சண்டை போட்டுனே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருக்கிறதுனால தான் அவங்க எலியும் பூனையும் போல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரவு காத்த கிளி போல என்று சொற்றொடரின் ஓமை விளக்கும் பொருள். இரவு காத்த கிளி போல, அதோட ஆப்ஷன் வந்து ஏமாற்றம், தோல்வி, காவல், நன்மை. இரவு காத்த கிளி போலனா ராத்திரி ஃபுல்லாக நம்ம காத்திருந்து கடைசியில் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். அதோட ஆன்சர் வந்து ஏமாற்றம். இரவு காத்த கிளி போலோட ஆன்சர் ஏமாற்றம். நெக்ஸ்ட், பசுமரத்து ஆணி போல. இது நம்மளுக்கு 10th நிறைய வாட்டி நம்ம இதை பார்த்துப்போம். பசுமரத்து ஆணி போல நம்ம டீச்சர் சொல்லி கொடுக்குறது பசுமரத்து ஆணி போல நம்ம மனசில் பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு. இதோட ஆன்சர் வந்து பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதோட ஆப்ஷன் பார்க்கலாம். பயனற்ற செயல், எதிர்பாராத நிகழ்வு, அதிக துயரம், இரட்டிப்பு மகிழ்ச்சி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போலோட ஆன்சர் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி.
நெக்ஸ்ட் கொஷின், கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிதல். கம்பி நீட்டுதல் இது நம்ம நிறையா வாட்டி நிறைய பேருக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கம்பி நீட்டுதலோட ஆன்சர் வந்து விரைந்து வெளியேற்றுதல். ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துன்னு இருக்கும்போது யாராவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வெளியேறிடுவாங்க. அவனு என்ன சொல்லுவோம், கம்பி நீட்டிடான் பாடுறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கம்பி நீட்டுதலோட ஆன்சர் வந்து விரைந்து வெளியேறுதல். நெக்ஸ்ட் கொஷின், திருவிழாவை காண மக்கள் திறந்து வந்தனர். இத்தொடருக்கேற்ற ஓமையை தொடரை தேர்க. ஸோ இப்போ ஒருத்தங்க மேடையில் பேசும்போது நம்ம அப்படி தான் சொல்லுவோம், மழை திறந்த வெள்ளம் போல் பேசுகிறாங்கன்னு. ஒருத்தங்க நிறைய கூட்டம் வந்துருச்சுனாலும் அதை என்ன சொல்லுவோம்னா, மழை திறந்த வெள்ளம் போல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் திரண்டு வந்ததை வந்து மழை திறந்த வெள்ளம் போலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதோட ஆன்சர் வந்து மழை திறந்த வெள்ளம் போல். பசுமரத்தாணி போல் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஷின் தான். பசுமரத்தாணினா என்னது, எளிதில் மனதில் படிஞ்சிரும், மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஷின், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஏற்கனவே பார்த்தோம்ல, எதிர்பாராத நல்வாய்ப்பு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதோட ஆப்ஷன் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எதிர்பாராத நல்வாய்ப்பு. ஸோ இது ஆப்ஷன் வந்து மாறி மாறி கொடுப்பாங்க. சில டைம் ஆன்சரும் வந்து அதுக்கேற்ற ஒரு ஆன்சரை தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல் ஏற்கனவே பார்த்துட்டு பாருங்க, அப்பயே 2 வாட்டி வந்துச்சு, இப்போ ஒரு வாட்டி வந்திருக்கு. நான் சொன்னேன் விழலுக்கேற்ற நீர் இறைத்த நீர் போல ஏகப்பட்ட வாட்டி வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஷின், யானை புக்க புலம் போல. இதோட ஆப்ஷன் வந்து தானாக்குவது, வீணாக்குவது, உருவாக்குவது, முயற்சி செய்வது. இப்போ ஒரு யானை வந்து ஒரு வயலில் போயிடுச்சுன்னா அது வயலில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிடும். வயலுக்கும் அது நாசம்தான், அங்கே அது பயனே இல்லாமல் போயிடும். அது வீணாக்கிடுச்சுல யானை போனதுனால. அப்போ அதோட ஆன்சர் வந்து வீணாக்கு தான் ஆன்சர். வீணாக்குவது ஆன்சர். யானை புக்க புலம் போல ஆன்சர் வீணாக்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இதோட ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல, பசுமரத்தாணி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதோட ஆன்சர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் கொஷின், காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இதோட ஆன்சர் வந்து தற்செயல் நிகழ்வு. ஸோ நம்ம பயனற்ற நிகழ்வுங்கிறது எதுக்கு பார்த்தோம், அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொடி கட்டி பறத்தல் என்னும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக. ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல், எல்லோராலும் இகழப்படுதல், புகழ்பெற்று விளங்குதல், உயரமாக இருத்தல். இவங்க கொடி கட்டி பறந்தாங்கன்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க, அவங்க புகழ்பெற்று விளங்குதலை தானே சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து புகழ்பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட்டு, விழலுக்கிறைத்த நீர் போல ஏற்கனவே வந்தது தான், அதுக்கு ஆன்சர் பயனற்ற செயல். நெக்ஸ்ட், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. இந்த கொஷின் வந்து இப்போ குரூப் 4ல் கூட வந்தது தான். ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிட்டாங்கன்னா அது என்ன, அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஒற்றுமையின்மை. அது ஒற்றுமை இருக்காது. ஏன்னா வந்து இப்போ விழுந்து நெல்லிக்காய் மூட்டை கொட்டிட்டோன்னா அது எல்லா திசையும் போகல, அது ஒற்றுமை இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அது ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட்டு, வேலியை பயிரை மேய்ந்தது போல. இதோட ஆன்சர் வந்து கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போலோட ஆன்சர் வந்து கடமை தவறுதல். நெக்ஸ்ட், அதே கொஷின் தான், வேலியே பயிரை மேய்ந்தது போல, ஆன்சர் வந்து கடமை தவறுதல். பாருங்கள், இது 24, இது 58. நெக்ஸ்ட் கொஷின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல எப்படி நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு, எளிதில் மனசில் பதிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல இதோட ஆப்ஷன் வந்து சுயநலம், ஞானம், அறிவு, அறியாமை. இவன் என்னடா கிணத்து தவளை போல இருக்கா, அறியாமையை தான் வந்து இப்படி சொல்லுவாங்க. நம்ம அதை பேசி பார்த்தாலும் ஈஸியாக அதை நம்ம ஆன்சர் புரிஞ்சுக்கலாம். கிணற்று தவளை போலோட ஆன்சர் அறியாமை. நெக்ஸ்ட்டு, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா போலனா எப்படி, ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட்டு, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. நம்ம கிணறு வெட்ட போய் அங்கே ஏதோ ஒன்று நம்ம எழுப்பக்கூடாது எழுப்பியது போல் ஒன்று நடக்கும்ல, அது என்னவா இருக்கும், எதிர்பாராத நிகழ்வு. இதோட ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் இதோட ஆப்ஷன் பார்த்தலாமா. ஆராய்ந்து பார்த்து செய்தல், நீண்ட காலமாக இருப்பது, இயலாத செயல், விரைந்து வெளியேறுதல். கல்லில் நார் உரிப்பதோட ஆன்சர் வந்து இயலாத செயல். நெக்ஸ்ட், விழலுக்கு இறைத்த நீர் போல வந்து பயனற்ற செயல். ஏற்கனவே பார்த்தோம்ல, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். இது எப்படி, தடையின்றி மிகுதியாக. இதோட ஆன்சர் தடையின்றி மிகுதியாக வந்தாங்க. மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வர்றாங்க, மடை திறந்த வெள்ளம் போல ஒருத்தங்க பேசுகிறாங்க. அதை வந்து எப்படி, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா தடையின்றி மிகுதியாக, அப்படி இதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல இதோட ஆன்சர் வந்து பட்டும் படாமல் இருத்து. தாமரை இலையில் நீர் இருந்தால் இருக்குமா, அது இருக்கவே இருக்காது, அது அப்படியே கீழே போயிடும். ஸோ அதனால் தாமரை இலை நீர் போலோட ஆன்சர் வந்து பட்டும் படாமல் இருத்தல். நெக்ஸ்ட்டு,
பேரறிவாளன் திருப்போல எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. ஆப்ஷன் வந்து பலருக்கு பயன்படும், சிலருக்கு பயன்படும், தனக்கு பயன்படும், யாருக்கும் பயன்படாது. பேரறிவாளன் திருப்போலோட ஆன்சர் வந்து பலருக்கு பயன்படும். நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அப்போ இது இம்பார்ட்டன்ட், நம்ம குறித்து வச்சுக்கலாம்ல. மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் இது வந்து புதுசாக இருக்கிறதுனால நம்ம இதை குறித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ வந்து இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து அதோட பொருள் கேட்டாங்க. ஆனால் இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல, சரியான இணை ஏமாற்றம். இரவு காத்த கிளி போல ஆன்சர் ஏமாற்றம். இடியோசை கேட்ட நாகம் போல, இதுக்கு வந்து இப்போ இது தவறான இணைன்னு அர்த்தம். குன்றில் மேலிட்ட விளக்கு போல, அதுவும் தவறான இணை. அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர்ந்திருத்தல், இதுவும் தவறான இணை. அப்போ சரியான இணை வந்து இலவு காத்த கிளி போல தான். ஸோ இதெல்லாம் சரியான இணைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த 3க்கு வந்து இணை வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 3மே எடுத்து அதோட ஆன்சரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த எடுக்க போகிற கொஷினில் இதை கேட்கவும் வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல. ஸோ இடியோசை கேட்ட நாகம் போல், குன்றின் மேலிட்ட விளக்கு போல், அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல், இந்த 3க்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டுபிடிச்சி உங்களால் முடிஞ்சால் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பசுமர தாணி போல ஏற்கனவே பார்த்தாச்சு, எளிதில் மனதில் பதியும். மலைமுகம் காணா பயிர் போல, இதுக்கு வந்து வருந்துதல். மலைமுகம் காணாம பயிர் போலனா, ஒரு பயிருக்கு வந்து மழையே வரலனா அது எப்படி வாடி போய் வருந்தி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இது ஓமையாக இருக்கிறதுனால நம்ம அதை நான் சொல்கிறேன். மலைமுகம் காணா பயிர் போல, இதோட ஆன்சர் வந்து வருந்துதல். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும், இதுக்கு வெளிப்படைத்தன்மை. இது ஏற்கனவே வந்த கொஷின் தான், ஆனால் வேற கொஷின்லையும் இதே கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்துக்கோங்க. உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருளை தெளிக. வேற்றுமை, நட்பு, ஒற்றுமை, பகைமை. உடலும் உயிரும் போல ஒன்றி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஷின். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, ஆன்சர் என்னது? எதிர்பாராத நிகழ்வு. நெக்ஸ்ட் இரட்டை கிளவி போல, சுரதா சொல்லியிருப்பாங்க பாருங்க, இரட்டை கிளவி போல ஒற்றுமையாக இருங்க, பிரிந்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரு. அதுமாரி தான் இரட்டை கிளவி போல ஒற்றுமை. இரட்டை கிளவினா ஒற்றுமையாக இருக்கும்ல, அதுமாரி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு இதோட பொருள். நெக்ஸ்ட் பொருந்தாயினையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவுன்னு சொல்லியிருக்காங்க. நகமும் சதையும் போலனா நட்பு. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை. மலைமுகம் காணா பயிர் போல உவகை. ஸோ இங்கே வந்து நீர்மேல் எழுத்து போலங்கிறது வந்து நிலையின்மை, இது ரைட்டு. நகமும் சதையும் போலனா நட்பு, இதுவும் ரைட்டு. உள்ளங்கை நெல்லிக்கனினா தெளிவாக இருக்குது, தெளிவுன்னு சொல்லி இதுவும் ரைட்டு. பட் இங்கே மலைமுகம் காணா பயிர் போல உவகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. ஸோ இங்கே பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பொறுத்துக ஃபஸ்ட்டு வந்து தவறான இணை கேட்டாங்க, அப்புறம் சரியான இணை கேட்டாங்க, இப்போ பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஊமை கண்ட கனவு போல தவிப்பு, ஆன்சர் தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல, வரையா மரபின் மாறி போலனா கொடை. ஒருமையில் ஆமை போல, ஒருமையில் ஆமை போலோட ஆன்சர் வந்து அடக்கம். ஸோ இது பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி நம்ம இதை சொல்லிடலாமா? ஊமை கண்ட கனவு போலோட ஆன்சர் என்னது? தவிப்பு. நெக்ஸ்ட்டு உடுக்கை இழந்தவன் கை போல, அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நெக்ஸ்ட்டு வரையா மரபின் மாறி போல, வரையா மரபின் மாறி போலனா ஆன்சர் வந்து கொடை கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒருமையில் ஆமை போல அடக்கம். எலியும் பூனையும் போல, எலியும் பூனையும் போல சண்டை போட்டுனே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அது பகைமை தானே. பகைமையும் இதுக்கு முன்னாடி வந்து வேற்றுமையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பகைமையும் இருக்குது. நம்ம வேற்றுமை பகைமைனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பகைமையை தான் குறிக்கணும். பகைமை இல்லைன்னா நம்ம வேற்றுமை குறிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். மலைமுகம் காண பயிர் போல வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆன்சர் வந்துச்சு, இப்போ இதுக்கு இன்னொரு ஆன்சர் வருது. ஸோ நம்ம இதை வந்து ரெண்டுத்தையுமே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். மலைமுகம் காண பயிர் போல இன்னொரு ஆன்சர் வந்து நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. நெக்ஸ்ட் உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து. கண்ணினை காக்கும் இமை போல, கண்ணினை காக்கும் இமை போல வந்து பேணல். கண்ணில் இருக்க கருவிலி வந்து இமை வந்து காத்து இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்மளை பேணி காப்பாற்றுறது, அதனால ஆன்சர் வந்து பேணல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நகையும் சாதையும் போல ஒற்றுமையாக இருக்கிறது, அந்த ஒற்றுமை வந்து எப்படி ஃபஸ்ட்டு நட்பாக இருந்தால் தானே, நட்பு ஆன்சர். நெக்ஸ்ட் நிலவும் வானும் போல, இவ்வோமை கூறும் பொருள் வந்து நிலவும் வானும் போல ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இடி விழுந்த மரம் போல துன்பம், இடி விழுந்த மரம் போலனா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து துன்பம். ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. தாமரை இலை நீர் போலனா பற்றுதல் இன்றி, அந்த நீர் வந்து பற்றியே இருக்காது, அது வந்து டக்குன்னு வெளியேறிடும், அதனால பற்றுதல் இன்றி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்.
தவறான ஓமை இணையை கண்டறி. அப்போனா தவறுனா ஒன்று மட்டும் கரெக்டாக. அது என்னென்னா கீரியும் பாம்பும் போல் வந்து ஒற்றுமையாக. தவறான ஓமை இணையை கண்டறி. மற்ற எல்லாமே கரெக்டு, இது மட்டும் தப்பு. கீரியும் பாம்பு ஒற்றுமையாக அங்கே இருக்கோம் இல்லை. ஸோ அது தப்பு. அப்போ மற்ற மூணுமும் பார்த்துடலாம் ஆன்சர். பசுமர தாணி போல் எளிதில் மனதில் பதியும். மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி இருக்கும். விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல். ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். மற்ற ஆப்ஷன் பார்த்துலாமா? வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான். கிணற்று திவலை வந்து எல்லாம் அறிஞ்சா இருக்கும் இல்லை. வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். ஸோ நம்ம இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். மூடனாக வாழ்ந்தான் இல்லை. ஸோ பட் ஆனால் இதோட ஆன்சர் வந்து வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரியின் பரம மலையில் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல. நான் உங்களை வந்து ஒரு 3 இது பார்க்க சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து ஒன்றுத்துக்கு வந்து இப்போயே ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கி இருந்தது தான் இப்படி சொல்லுவாங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா புகழ் ஓங்கி இருத்தலை தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். உடலும் உயிரும் போல வந்து ஒற்றுமை. நெக்ஸ்ட். கண்ணை இமை காப்பது போல கண்ணை அது என்ன ஏன் காக்குது? பாதுகாக்க தானே காக்குது. கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு. ஆன்சர் வந்து பாதுகாப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் கொஷின். 85+ கொஷின் இருந்துச்சு. அதில் வந்து 50+ கொஷின் நான் இதில் போட்டிருக்கேன். நிறைய வந்ததெல்லாம் நான் விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வந்ததே வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50+ கொஷினுமே வந்து இப்போ பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்க டாபிக்ஸும் நம்ம வரும் காலத்தில் சீக்கிரமே நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் இன்னும் டக்குன்னு எல்லா வீடியோஸுமே நான் போடுவேன். subscribe to our channel friends. Thank you. And உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க நான் நம்புகிறேன். Thank you.